வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணகிரிலேருந்து ஸ்ரீகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்கணும். இருப்பிட முகவரி சான்றும் இதில் கம்பல்சரி நீங்கள் இணைக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி வந்திருக்குது. வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்றது படி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னன்றது உங்களுக்கு புரியும். எப்படி விண்ணப்பிக்கணுன்றதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 வேகன்சி இருக்குது. இதில் வந்து தாலுகா வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அரக்கோணம் தாலுகா 6, ஆற்காடு தாலுகா 7, களவாய் தாலுகா 12, நெமிலி தாலுகா 5, சோளிங்கர் 3, வாலாஜா 10, மொத்தம் 43 வேகன்சியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 21லேருந்து 42 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான சேலரி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் சேலரி நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் தான் கம்பல்சரி இருக்கும். 2வது இன்டர்வியூ இருக்கும். 3வது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் நடக்குங்க. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகளும் இதற்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருந்துருக்கணும். இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு ஆல்ரெடி வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7/7/2025 ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ இந்த வேகன்சிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6/8/2025 லாஸ்ட் டேட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க நல்ல பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது 2 வீலர் இருந்தால் மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. லைசன்ஸ் இருந்தாலும் மஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th ஃபெயில் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ நடைபெறும், நீங்கள் எல்லாம் விண்ணப்பிச்சு முடிஞ்சிச்சுன்னா எக்ஸாம் எப்போ நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா 5/9/2025 அன்றைக்கி டேட்டில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/9/2025 முதல் 26/9/2025 வரை இந்த தேர்வுக்கான இன்டர்வியூ வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மேலும் இதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஃபோட்டோ ஒட்டி பிழை இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் அந்தந்த தாலுகாவுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. அந்தந்த தாலுகாவுக்கு ரீஜனுக்கு நீங்கள் அந்த நான் குறிப்பிட்ட சொன்ன ஏஜ் லிமிட்டுக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை பிழை இல்லாமல் எழுதி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் வச்சு விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க. தேர்வுக்கு மற்ற எல்லா தேர்வுக்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதே போல் இந்த தேர்வையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். எதையுமே எந்த வேலையுமே நமக்கானது இல்லைன்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நல்ல வேகன்சியோடு பார்க்கலாம். நன்றி, பாய்.